அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அரசு மருத்துவமனை ஒரே பரபரப்பு. இரத்த வெள்ளத்தில் ஒரு பேஷண்ட். டாக்டர் அவரோட சொந்த கிளினிக்கில் இருக்க, ஐயா ஜுரம் தாங்கல, தீயா கொளுத்துது, ராத்திரி பூரா தூக்கமே இல்லை, புள்ள அணத்துட்டே இருக்கான் என சொல்லி கொண்டு இருக்கும் போதே, சரியா அதான் பார்த்துட்டு இருக்கேன்ல சிஸ்டர், டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் பார்த்து வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்கவே மாட்டீங்களா என டாக்டர் கத்தினார். பார்த்துட்டேன் சார், சீட்டில் பின்பக்கம் எழுதியிருக்கேன் சார், வர்றது 8 மணினா 9 மணிக்கு தான், இதுல எங்களை பிடிச்சி திட்ட வேண்டியது, தனக்குள்ளே முணங்கி கொண்டார் நர்ஸ். சீட்டின் பின்புறம் எழுதியிருந்ததை பார்த்துவிட்டு மருந்து எழுதி கொடுக்கிறார். ஒரு டிகிரி வச்சு தொட்டு கூட பார்க்காம மருந்து எழுதி கொடுக்கிறார்கள். காலையில் 7 மணியிலிருந்து கால் கடுக்க வரிசையில் நிற்கிறோம், இப்பதான் வர்றாரு. எல்லாருக்கும் அதே ஆனாதானா மாத்திரை கொடுக்கிறாரு. வரிசையில் நிற்கும் ஒருவர் பேச டாக்டர் காதில் அது விழுந்தது. ஆமாயா, 3 மணி நேரத்தில் 500 பேருக்கு டிகிரி வைக்கணும், தொட்டு பார்க்கணும்னா விடிஞ்சிடும், எங்க பொழப்ப பார்க்க வேண்டாம். பேசியவர் வாயை மூடிக்கொண்டார். வயிற்று வலி நமக்கு, வாயை மூடிட்டு காட்டிட்டு தான் போகணும். வரிசையில் இருக்கும் அனைவரையும் பார்த்து முடித்துவிட்டு உள்நோயாளிகளை பார்க்க வார்டுக்கு செல்கிறார். வெளிநோயாளி பகுதியில் இருந்து சில நோயாளிகள் வந்து மருத்துவரை தேடுகின்றனர். அங்குள்ள பணியாளர் ஒருவர், ஓபி டைம் முடிஞ்சிச்சு, வார்டுக்கு ரவுண்ட்ஸ் போயிட்டார் டாக்டர், இனி பார்க்கணும்னா அவசர பகுதியில் காட்டுங்க. வார்டில் ரவுண்ட்ஸ் முடியும் நேரம். செல்போன் ஒலிக்க காதில் வைக்கிறார். கிளினிக்கில் இருந்து போன். ஊழியர் பேச, டோக்கன் கொடுத்து வை, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். மீதமுள்ள நோயாளிகளையும் பார்த்து முடிக்கிறார். கிளம்புகிறார். சார் சார், இந்த புக்கில் கையெழுத்து போட்டு போங்க சார். கிளம்புற அவசரத்தில் இருந்தவர் வழிமறித்து வார்டு நர்ஸ் ஒரு ரிஜிஸ்டரை கையெழுத்துக்கு அவரிடம் கொடுத்துவிட்டு இன்னொரு ரிஜிஸ்டரில் அவசரமாக எழுதுகிறார். சிஸ்டர், இதெல்லாம் முன்னாடியே எழுதுறது இல்லையா? கிளினிக்கில் பேஷண்ட் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, இப்போவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. நீங்கள் சொன்ன டிஸ்சார்ஜ் எல்லாம் எடுத்து வைத்து எழுத வேண்டாமா சார்? அங்கே உள்ளவங்க மட்டும் பேஷண்ட் இல்லை, இவங்களும் பேஷண்ட் தான். ஐயோ சிஸ்டர் கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. கோபப்படாதீங்க சிஸ்டர், எங்கள் பொழப்பு ஓடணுமே. நான் கையெழுத்து போட்டுடுறேன், நீங்கள் பொறுமையாக எழுதிக்கோங்க. மற்றதையெல்லாம் அவசரமாக கையெழுத்து போட்டுவிட்டு போகிறார். அவரது கிளினிக்கில் நல்ல கூட்டம். தனது அறைக்கு சென்று ஒவ்வொரு நோயாளியாக பார்த்து வைத்தியம் செய்ய ஆரம்பிக்கிறார். மறுபடியும் செல்போன் அடிக்கிறது. டாக்டர் சார், நான் பிஏ பேசுகிறேன். நம்ம பேஷண்ட் ஒருத்தருக்கு வயிற்று வலின்னு அட்மிஷன்ல இருக்காருல்ல, ரத்த டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் அனுப்பியிருக்கீங்களா? அதை கொஞ்சம் என்னன்னு சீக்கிரம் பாருங்க. அவங்க ஐயாக்கு வேண்டிய கேஸு. சரிங்க, நான் பார்த்து விட்டு அந்த 3ஆம் நம்பர் ரூமில் இருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும், டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக தான் காத்துட்ருக்கேன். இன்னைக்கு வந்துடும், அதை பார்த்துட்டு சரியாக இருந்தால் இன்னைக்கே பண்ணிடலாம், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, ஃபீஸை பற்றி யோசிக்காதீங்க, அதெல்லாம் அவங்க டீசெண்டாக நடந்துப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். போனே வைக்கிறார். கணேசா கிளினிக்கில் உதவியாளரை அழைக்கிறார். வந்துட்டேன் சார், அந்த 3ஆம் நம்பர் ரூமில் பேஷண்ட்டோட ரிப்போர்ட் வந்துட்டான்னு வாங்கிட்டு வா. சிறிது நேரத்தில் ரிப்போர்ட் கொண்டு வர அதை பார்த்து விட்டு கணேசா, மயக்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த பேஷண்ட்டை பார்க்க சொல்லிடு, கூட உறவினர்கள் இருந்தால் வர சொல்லு. வெளியில் தான் சார் நிற்கிறாங்க, வர சொல்கிறேன் சார். உள்ளே ஒரு பெண்மணியும் வெள்ளை வேட்டி சட்டையுடன் 2 ஆண்களும் வந்தனர். உட்காருங்க, ரிப்போர்ட் எல்லாம் சரியா இருக்கு, நைட்டு 9 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சொல்லிடுங்க. காலையில் சாப்பாடு கொடுத்தீங்களா? ஆமாம் சார், 4 இட்லி கொடுத்தோம். சரி, மதியம் தண்ணி ஆகாரமாக லைட்டாக ஏதாவது கொடுங்க, அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஃபீஸ் எல்லாம் சிஸ்டர் விவரமாக சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு உடம்பு சுகமானால் போதும், அதுதான் சார் வேணும். சரிங்க, நான் அப்புறமா ரூமுக்கு வந்து பார்க்குறேன். நன்றி சார். கிளம்புகிறார்கள். இரவு 8 மணி. ஆப்ரேஷனுக்கு தயாராக உடைகள் மாற்றி 3ஆம் நம்பர் ரூமில் நோயாளி உறவினர் சிலர் அருகாமையில். சிஸ்டர், எத்தனை மணிக்கு ஆப்ரேஷன்? டாக்டர் எப்போ வருவார்? 9 மணிக்கு தாங்க, ஓபியை முடிச்சுட்டு வந்து பண்ணிடுவாங்க. வெளிநோயாளிகள் கூட்டம் குறைந்த பாடில்லை பார்த்து கொண்டிருந்தார். அரசு மருத்துவமனை ஒரே பரபரப்பு. இரத்த வெள்ளத்தில் ஒரு பேஷண்ட். டாக்டர் அவரோட சொந்த கிளினிக்கில் இருக்கிறார். டாக்டருக்கு அரசு மருத்துவமனையில் இருந்து அழைப்பு வருகிறது. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, எனக்கு இன்னும் பேஷண்ட் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். எதிர்முனையில், இல்லை சார், ரொம்ப எமர்ஜென்சி, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய கேஸ், வந்துடுங்க சார், ப்ளீஸ் சார். பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா கூட நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் சார். அப்படியா, சரி, நான் உடனே வரேன். கணேசா, எமர்ஜென்சி, நான் போயிட்டு வந்துடுறேன்.
எல்லாரையும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. அரை மணி நேரத்துல வந்துடுவேன். கிளம்புகிறார். அரசு மருத்துவமனை அவசர பகுதி. கூட்டம் நுழைய வழி இல்லை. வழிவிடுங்கப்பா. வேடிக்கை பார்க்க கூட்டத்தை பாரு. எல்லாரும் கொஞ்சம் வெளியே நில்லுங்க சார். உள்ள வாங்க. இந்த பேஷண்ட் தான். இரத்தத்தில் நனைந்து கிழிந்த சதைகளுடன் சுயநினைவின்றி ஒரு இளைஞன் நர்ஸ் முதலுதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய ரத்தம் போயிருக்கும் போல இருக்கே. இன்னும் கையில் ரத்தம் வருது. யாருப்பா சொந்தக்காரங்க? சொந்தக்காரங்க யாரும் வரல. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தவரை பார்த்தவங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இருக்காங்க. யாரு, எந்த ஊரு, ஒரு விவரமும் தெரியல சார். ரத்தம் போடணும்னு சொன்ன உடனே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் கலைய ஆரம்பித்தது. சிதைந்த மனிதனை காட்சி பொருளாக மட்டுமே பார்க்கும் மனிதர்கள் இன்னும் இரத்த தானம் பற்றிய முழு அறிவு பெறவில்லை. சார், நாங்க கொடுக்கிறோம் சார். 3 நல்ல உள்ளங்கள். அவர்களை இரத்த டெஸ்ட் செய்து இரத்தம் எடுக்க இரத்த வங்கிக்கு அனுப்புகிறார் டாக்டர். கையுறைகளை அணிந்து கொண்டு இரத்தப்போக்கை சரி செய்து தையல் போடுகிறார். மூச்சில்லை, சுவாசமில்லை, சுயநினைவு இல்லை, நாடி துடிப்பு இல்லை. சார், பேஷண்ட் ஷாக் ஸ்டேஜ் போயிட்டார் சார். உடனடியாக செயற்கை சுவாசம் அளிக்கப்படுகிறது. முகத்தில் கருப்பு முகமூடியுடன் பந்து வைத்து அமுக்கி அமுக்கி நுரையீரலுக்கு காற்று செலுத்தப்படுகிறது. நெஞ்சு பகுதியில் இரு கைகளாலும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. டாக்டரின் செல்போன் மணி அடித்து கொண்டே இருக்கின்றது. கிளினிக்கில் 9 மணி. நாங்க 11வது தனியார் ஆஸ்பத்திரின்னு தான் பேரு. இங்க காசையும் கொடுத்துட்டு காத்து கிடக்க வேண்டியிருக்கு. ஆபரேஷனுக்கு காத்திருக்கும் 3ஆம் நம்பர் நோயாளியின் உறவினர்கள் புலம்பினார்கள். மந்திரிக்கு வேண்டிய ஆள்னு தெரிந்தும் நமக்கே இந்த நிலைமை. காலையில சாப்பிட்டது. சொன்ன டயத்துல ஆபரேஷன் பண்ணிடணும். சிஸ்டர், டாக்டர் எப்ப வருவார்? எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? ராத்திரி 12 மணிக்கு மேல வந்து தான் ஆபரேஷன் பண்ண போறாரா? உறவினர் அங்குள்ள சிஸ்டரை, பணியாளரை கண்டபடி திட்டுவதுமாக இருந்தனர். இவர்களை எல்லாம் கேட்க ஆள் இல்லை. சொல்ல வேண்டிய இடத்தில் சொன்னாதான் சரியா வரும். வைத்தியத்துக்கு வந்தா இப்படியா முடியும் முடியாது என்று சொல்ல வேண்டியது தானே. ஒரு உறவினர் புலம்பினார். எமர்ஜென்சி கேஸ் பார்க்க போயிருக்காரு. ஃபோன் பண்ணினாலும் எடுக்கலைங்க. என்னன்னே தெரியல. மறுபடியும் கேட்டு சொல்றேன். டாக்டரின் செல்போன் அடித்து கொண்டே இருக்கிறது. கண்ணா, அந்த ஃபோனை ஆன் பண்ணி காதுல வைப்பா. ஹலோ கணேசா, சொல்லுப்பா. கணேஷ், எல்லாரும் திட்டுனாலும் பரவாயில்ல, ரொம்ப எமர்ஜென்சி. இங்கே நிலைமையை சொல்லு. நான் இப்போ வர முடியாது. அந்த ஆப்ரேஷனும் கேன்சல் தான். அந்த 3ஆம் நம்பர் பேஷண்ட் ரெடியாக இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னு ஆகாரம் கொடுக்க சொல்லிரு. ஃபோன் கட் ஆகிறது. நள்ளிரவு தாண்டுகிறது. சுவாசம் சீராக ஆரம்பிக்கிறது. கட்டு போடப்பட்டு நினைவு இன்னும் திரும்பவில்லை. அசைவின்றி கிடக்கிறார் நோயாளி. இன்னும் பிரஷர் நார்மல் ஆகலை. இரவு முழுவதும் போராடி நாடி சுவாசம் பிரஷர் சீராகிறது. இனி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நான் கிளம்புறேன் சிஸ்டர். கான்சியஸ் வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? அதிகாலை விடிய சில மணித்துளிகள் இருக்குது. டாக்டர் கிளம்புகிறார். அடுத்த நாள் காலையில், அண்ணே, நம்ம சொல்லியும் அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாமல் காக்க வச்சுட்டார். எல்லாம் பணத்திமிரு. எங்க இருந்து வந்துட்டு இங்க இந்த வேலை காட்டுறாரு. வந்த புதுசுல ஒரு பயலும் சீண்டல. அவரை கூப்பிட்டா வீட்டுக்கே வந்துடுவாரு. அந்த இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே நாம தான் என்பது மறந்து போச்சு. இவ்வளவுக்கு நாம ஒன்றும் ஓசியில பண்ணிக்கல. சொன்ன பணத்தை அப்படியே கவுண்டர்ல கட்டிட்டு ராத்திரி பூராவும் இப்போ வருவார் அப்போ வருவார் என்று காத்து கிடந்தோம். ஆப்ரேஷன் பண்றதால சாப்பாடு தண்ணி கொடுக்காமல் வெறும் வயிறா காஞ்சு கிடக்கான். காத்தால 3 மணிக்கு மேல ஆப்ரேஷன் கிடையாது நாளைக்குன்னு சொல்லிடுறாங்க என்றார் உறவினர். காட்டுராசா, நீங்க அண்ணனோட போய் அந்த டாக்டரை பார்த்து என்னன்னு கேட்டு அவரை போன்ல என்னோட பேச சொல்லுங்க என்றார் பிரமோகர். நோயாளியின் உறவினரும் காட்டுராசாவும் சில கைத்தடிகளும் டாக்டரை பார்க்க கிளம்புகின்றனர். நம்ம ஊர்ல பொழப்பு நடத்திட்டு நம்மளையே சுத்தல்ல விடுறாரு. கிளினிக் நடக்கணுமா வேண்டாமான்னு ஒரு பயமே இல்லையே. வரட்டும். ஒரு மிரட்டு மிரட்டினாதான் பயம் வரும். கிளினிக்கில் காத்திருக்கின்றனர். டாக்டர் இன்னும் வரவில்லை. தம்பி, டாக்டர் எப்ப வருவார்? அரசு மருத்துவமனையில ஒரு கேஸ். நைட்டு பூராவும் இருந்துட்டு காலையில தான் வந்தாரு. அதனால கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. டோக்கன் வாங்கிட்டீங்களா என்றான் கணேசன். நாங்க டோக்கன் வாங்கி உடம்பு காமிக்க வரல. எரிச்சலுடன் பேசினார் வந்தவர்கள். சிறிது நேரத்தில் டாக்டர் செல்போன் பேசிக்கொண்டே வருகிறார்.
பேஷண்ட் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரா? ஓகே, ஓகே. சிஸ்டர் நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் கன்டின்யூ பண்ணுங்க. நைட்ல இருந்து சிஸ்டரும் ஒர்க்கரும் நல்லா சுறுசுறுப்பா வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிருங்க. ஓகே, நல்லது. ஃபோனை வைத்துக்கொண்டே அவரது அறையில் நுழைகிறார். காட்டுராசா, உறவினர் மற்றும் கைத்தடிகளும் கணேசனை தள்ளிக்கொண்டு அறையில் நுழைந்தனர். வாங்க காட்டுராசா, நல்லா இருக்கீங்களா? உசுரு போற நிலைமை, எப்படியோ காப்பாத்திட்டோம். அதான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன் நல்லா இருக்காரா? காசு எப்ப வேணா சம்பாதிக்கலாம் காட்டுராசு. மனுஷ உயிர் ரொம்ப முக்கியம். அதை காப்பாற்றுறதா இந்த படிப்பு. நேத்து நைட்டு கிளினிக் கேஸ் ஒன்றும் பார்க்கல. அண்ணன் கூட ஒரு ஆப்ரேஷன் கேஸுக்கு ஃபோன் பண்ணாரு. அதுவும் கேன்சல் பண்ணிட்டேன். நம்ம காசு காசுன்னு ஓடுறதால இந்த மாதிரி புண்ணியம் தானப்பா நம்மளை காப்பாத்துது என்றார் டாக்டர். காட்டுராசாவை பேச விடாமல் டாக்டர் பேசிக்கொண்டே இருக்க, உறவினர் இடைமறித்து, என்ன காட்டுராசா, இவர்கிட்ட கதையெல்லாம் கேட்கவா வந்தோம்? நம்ம கதை என்ன ஆச்சுன்னு கேளுங்க என்றார் உறவினர். பேசிக்கொண்டே இருக்கும்போதே உறவினர் சட்டைப்பையில் உள்ள செல்போன் ஒலித்தது. போனில் அவரது மனைவி. என்னங்க, எங்க இருக்கீங்க? அழாத. ஏன், என்னாச்சு? முதல்ல அழாம சொல்லு, என்னாச்சுன்னு. நம்ம புள்ள நேற்று ராத்திரி பைக்ல போனப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஜிஹெச்ல இருக்காங்க. ரொம்ப மோசமா அடிபட்டு நினைவில்லாமல் அனாதையா நைட்டு பூராவும் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கான். இப்பதான் கண்ணு முழித்து அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தானா. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இப்ப புள்ள கூட தாங்க இருக்கேன். நைட்டு முழுவதும் கூடவே இருந்து போன உசுரை காப்பாத்தி கொண்டு வந்தது நம்ம டாக்டர் தானா. இந்த நல்ல மனுஷங்கிட்ட போய் நீங்க எதுவும் சண்டை கிண்டை போட்டுறாதீங்க என்று அழுதபடியே கூற, அவரின் கண்களில் நீர் பொலபொலவென வழிய ஆரம்பித்தது. செல்போன் கை நழுவியது. தலை சுற்றியது. தரையை உருவியது போல இருந்தது. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க என்று சத்தமாக கூறியபடி காலில் விழுந்தார் உறவினர். காட்டுராசாவும் டாக்டரும் கைத்தடிகளும் ஒன்றும் புரியாமல் காலில் விழுந்து கிடந்தவரை பார்த்து திகைத்தபடி நின்றனர். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.